உங்களுடைய பங்களிப்போடு நடத்தப்பட்டது. அந்த அன்பின் விருதுக்காக எல்லா தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல எல்லா மாதங்களிலும் 2 ஆலயங்களிலும் விருப்பப்பட்ட அனைத்து பேருடைய குடும்பங்களில் குடும்ப வீட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. அதற்காக எல்லாம் தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய அத்திப்பேடு ஆலயத்தில் ஏப்ரல் மாதம், நோலம்பூர் ஆலயத்தில் அநேகமாக அக்டோபர் மாதத்திலும் ஆண்டு கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் நடத்தப்பட்டது. அவைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அனைவரோடு இணைந்து உற்சாக பெருவிழா நம்முடைய ஆலயத்தின் சார்பாக ஈசிஆரில் வைத்து நடத்தப்பட்டது. அதற்காக எல்லா தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாக நம்முடைய நொலம்பூர் ஆலயத்தில் அநேக கட்டுமான பணிகள், ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் பணிகள் அநேகமாக, அதே போல் அத்திப்பேடு ஆலயத்திலும் அநேக பணிகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதற்காக தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாக அத்திப்பேடு ஆலயத்தில் வியாழக்கிழமை மாலையிலும், நம்முடைய நொலம்பூர் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை மாலையிலும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்கள், சனிக்கிழமை ஆயத்த கூட்டங்கள் எங்களால் முடிந்தவரை உங்களோடு இணைந்து அவைகள் அனைத்தும் நடத்தப்பட்டது. அதற்காக எல்லாம் தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய அநேக வீடுகளில் விசேஷ ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. அதுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய ஆலயத்தின் சார்பாக அநேகருக்கு உதவிகள் செய்யப்பட்டது. மிஷனரிகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டது. அவைகளுக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல் 2 ஆலயத்தின் சார்பாக தெருக்களிலே உங்களோடு இணைந்து ஊழியம் செய்யப்பட்டது. அவைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்காக சண்டே கிளாஸில் செய்யப்பட்டு அதுக்காக அநேக காரியங்கள் அதுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? அதோடு இணைந்து அநேகருக்கு ஆலோசனைகள், அதே போல் அநேகருக்கு ஜபங்கள், அநேகருக்கு ஞானஸ்தானங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. அதற்காக தோத்திரம் பண்ணுவோமா? இந்த ஆண்டில் அநேக திருமண காரியங்களை செய்ய, அதுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாக இத்தனை காரியம், இதோடு அநேக காரியங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் எத்தனை மழை, எத்தனை வெயில் அடித்தால் கூட, எத்தனை காரியங்கள் இருந்தால் கூட உங்களோடு இணைந்து 2 ஆலயங்களிலும் ஆராதனைகளை சிறப்பாக செய்யப்பதற்காக தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா காரியம் இருந்தாலும் ஒருவேளை எங்கள் மேலே ஏதாவது குறைகள், இல்லை நீங்கள் சொன்ன நேரத்துக்கு எங்களால் வர முடியாத காரியங்கள், இல்லது ஏதாவது எங்களுடைய பிரசங்கத்தில் இல்லது ஜபங்களில் ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தினால அவைகளை மன்னித்து கொள்ளுங்கள். இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குந்தா தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். எங்களால் எந்த அளவுக்கு உங்களோடு இணைந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு, இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக ஜபங்கள், பிரசங்கங்கள், ஆலோசனைகள், ஒத்துழைப்புகள் உங்களுக்கு எல்லாம் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்க. எல்லாம் தோத்திரம் பண்ணுவோமா? உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துறீங்க, தாங்குறீங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கிறீர்கள். அவைகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? அதனால் ஏதாவது குற்றங்கள், குறைவுகள் இருக்கும் என்றால் அந்த ஆலயத்தின் முன்பதாக நாங்கள் அதை முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறோம். எந்த தயக்கம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இருந்தால் தயவு செய்து இப்போ கூட நீங்கள் எழுந்து சொல்லுங்கள். நாங்கள் ஆலயத்துக்கு முன்னால் அவைகளுக்கு நாங்கள் தலை வணங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். யோசிக்க வேண்டாம். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தாராளமாக நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக குற்றங்கள், குறைகள் இருக்கத்தான் செய்யும். அவைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். சொல்ல வேண்டும் என்றால் எழுந்து சொல்லுங்கள். ஆண்டவர் அவைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் அமைதியாக இருப்போம். இவைகள் சம்மதத்துக்கு அறிகுறியாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பதாக எல்லா தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அதே போல இந்த ஆலயத்தினுடைய கணக்குகளை கூட நீங்கள் யார் வேண்டுமானாலும் எங்கள் தாராளமாக கேட்கலாம். அவைகளுக்கு எல்லாம் கணக்குகளை வைத்திருக்கிறோம். எல்லாம் ஆடிட்டில் கூட இருக்கிறது. நீங்கள் தாராளமாய் கேளுங்கள். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. சந்தோஷம் உள்ளவங்களும் அலையில சொல்லுவோமா?
சமாதானம் உள்ளவங்களா எல்லாரும் அலையில சொல்லுவோமா? சொல்லப்பட்ட இந்த ஆண்டு அறிக்கைகளை மனதிலே வைத்து கொண்டு யாராவது ஒருத்த சத்தமா சுருக்கமா ஜாமனுங்க சீக்கிரமாய் சீக்கிரமாய் சகோதரர் எத்தனை ஜாமனுங்க? நன்றி ஆண்டவரே. அருமையான இந்த இரவு ஜெபிக்கிற ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினப்ப நன்றிப்பா. அப்பா, இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சமூகத்தை கருத்தில் கூட ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, எரேமியா 31:25 படி 4 விடாயத்த ஆத்துமலை சம்பூர்ணம் பண்ணி தோய்ந்த ஆத்துமா எல்லாம் நிரப்புவேன்னு சொன்னீங்களப்பா. இப்படி ஆசீர்வதிங்க. எங்கள் போதகருக்கு கொடுத்த அந்த அறிவிப்பை எல்லாத்தையும் உங்களோட கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. மீதமுள்ள எல்லா வித காரியங்களும் உங்களை கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. நீரே பொறுப்பேற்று வழி நடத்துங்கப்பா. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பிரமும் ஜெவங்கன்னு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உற்சாகருக்கெல்லாம் கரங்களை தட்டி 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 எல்லாம் உற்சாகமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு உதவி அத்திப்பேட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. பாத்ரூம் போன வேண்டாம், அப்படியே நீங்கள் பின்னால் போகலாம். உங்களுக்காக உதவி செய்வதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் சென்று வாருங்கள். இவைகளை உங்களுக்காக இந்த ஆலயம் உங்களுக்காக உதவி செய்யும். இந்த வேளையில் பாஸ்டமா வந்து பழைய இந்த ஆண்டினுடைய 2025 ஆண்டில் ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. எல்லா உற்சாகமாக இருங்க. எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏற்ற வேளையில் உங்களுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க நாங்களும் ஆதரவாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வெளியில் உள்ளவங்களுக்கு ஒருவேளை ஆடியோ கேட்கலையோ, எல்லாம் ஏதோ ஒரு சோகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுது. உங்களுடைய உற்சாகம்தான் நமக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். எல்லாரும் என்ன செய்யணும்? உற்சாகமாக. ஒருவேளை நம்ம தூங்குற நேரம், இந்த நேரம் பாதி தூக்கத்துக்கு நம்ம போயிருக்கக்கூடிய நேரங்கள், எல்லாரும் உற்சாகமாய் தயவு செஞ்சு நீங்கள் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இப்போ நம்ம சும்மா கடமைக்காக நம்ம யாருமே வரல. நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அடுத்த வருடத்துக்கான அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த வேளையில் ஆலயத்தில் காத்திருக்கிறோம். அப்போ நம்ம அமைதியாக இருந்து சோகமாக இருந்தீங்கன்னா அது நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஆகையினால எல்லாரும் உற்சாகமாய் காணப்படுங்க. கர்த்தர் இந்த வேலையை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தர் நல்லவர். ஐயா அநேக காரியங்களை சொன்னாங்க, ஆண்டு அறிக்கை அதெல்லாம் சொன்னாங்க. நிச்சயமாகவே நம்முடைய ஆலயத்திலிருந்து கிடைக்கப்பட்டதான 3 காரியங்கள், ஒன்று ஜெபம், அடுத்தது சரீர உழைப்பு, அடுத்தது உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள். இந்த 3 காரியங்களின் மூலமாக மட்டுமே இந்த ஆலயத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டீர்கள். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் தங்களுடைய கஷ்டத்திலிருந்து, அதாவது நமக்கு இருந்து கொடுக்கறது பெருசு இல்லை, கஷ்டத்திலிருந்து சில பேர்லாம் கொடுக்கறத பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் அநேக வருத்தங்கள் உண்டு, அவங்களுக்கு அநேக பற்றாக்குறைகள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பிள்ளைகளெல்லாம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அநேக தங்களுடைய சரீர உழைப்பில் அவ்வளவாய் ஆண்டவருடைய காரியங்களுக்காக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாக ஜெபத்தில் விசேஷமாக இந்த ஆண்டில் 2 முறை நம்ம அத்திப்பேடு ஆலயத்தில் ஏப்ரல் மாதத்தில் நம்ம ஒரு கூட்டத்தை வைத்தோம். ஆரோன் பாலையா அவங்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதற்காக சபையில் உள்ள பிள்ளைகள் தினந்தோறும் ஜெபித்தார்கள். நிச்சயமா அந்த ஜெபங்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதே போல் இங்கே நம்முடைய ஆலயத்திலையும் நொளம்பூர் ஆலயத்திலையும் அக்டோபர் 22 மற்றும் முந்தின நாள் அடுத்த நாளும் சரி ஞாபகம் இல்லை, அப்படியே 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்துக்கும் ஜெபத்தினால் அதிகமாய் தாங்கினீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதத்தில்
முழுவதுமாக கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் 2 ஆலயங்களிலும் தினந்தோறும் பிள்ளைகள் வாரந்தோறும் ஒவ்வொரு குடும்பமாக வந்து அல்லது 2 குடும்பங்களாக வந்து நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதிகமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம அதை எதுக்கெல்லாம் ஜெபித்தோமோ எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இந்த மாதத்துல அற்புதமாய் தேவைகள் எல்லாம் சந்தித்தார். சேஷமாக நம்முடைய பாத்ரூம் கட்ட வேண்டும் என்று மிகுந்த ஒரு வைராக்கியமாக காணப்பட்டோம். எப்படியாகிலும் இந்த ஆண்டுல கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி போன வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த வேலையை ஆரம்பித்து அதற்குள்ளதாக முடிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் ஐயா கூட இதுலேருந்து நம்முடைய ஆலயத்திலேருந்து கூட எதுவுமே நான் காசே கொடுக்கல. ஏனென்றால் நம்முடைய தேவைகளே அதிகமாய் இருக்கிறது, இன்னும் தேவைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் ஊழியத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:25 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொல்லிட்டு, நிச்சயமா ஒருவேளை நம்ம சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல நடைபெறாமல் இருந்திருக்கலாம். அப்படியும் நமக்கு கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு கூட சில காரியங்கள் நடைபெறல, நாங்களும் சொல்ல முடியும். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். அதையும் நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆண்டவர் நன்மைகளை சில காரியங்களை அந்த வருஷ கடைசியில சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து போராடி ஜெபித்தோம். கர்த்தர் சில காரியங்களை கேட்டு அற்புதமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில திருமண காரியங்கள், சில கற்பத்தின் கனிகள், இப்படியா சில அநேக காரியங்களை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் சில வீடுகள் மட்டும் கட்டப்படாமல் இருக்கிறது. அவைகளையும் ஆண்டவர் 2026 நிச்சயமாய் கட்டி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட நம்ம யாரும் உற்சாகமாய் காணப்படுவோம். நம்ம உபவாச ஜெபம் இந்த வருஷ கடைசியில 2 ஆலயங்களிலும் உபவாச ஜெபம் நடைபெற்றது. அதில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தலைப்பை கேட்கும் பொழுது நம்மை நிரப்புகிற தேவன் என்ற தலைப்பில் தான் என்ன செய்தோம், அந்த 10 நாட்களும் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கொண்டு என்ன செய்தார் ஆண்டவர், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்புகள். எத்தனை பேர் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அது எழுதுனீங்களோ தெரியல. நான் சுருக்கமாக சில நோட்ஸ் எடுத்து நான் என்ன செய்தேன், அதை எழுதி வைத்தேன். நம்முடைய நொளம்பூர் ஆலயத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மையால் முதல்ல அத்திப்பேட் ஆலயத்தில் நன்மையால் நிரப்புகிற தேவன், புது எண்ணெயால் நிரப்புகிற தேவன், மகிமையால் நிரப்பும் தேவன், ஞானத்தினால் நிரப்புகிற தேவன், ஆத்துமாக்களினால் நிரப்புகிற தேவன் என்று சொல்லி இந்த 5 நாட்களும் அத்திப்பேட் ஆலயத்தில் தேவ பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் இடைப்பட்டார். அப்படியாக நம்முடைய நொளம்பூர் ஆலயத்திலும் துதியினால் நிரப்புகிற நம்முடைய தேவன், கிருபையினால் நம்ம நிரப்புகிற தேவன், அன்பினால் நம்மை நிரப்புகிற தேவன், மட்டுமில்லாமல் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன் என்று சொல்லி 5 நாட்களும் 5 தலைப்புகள் மூலமாய் ஆண்டவர் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துல நன்றி எறிதலாக. எல்லாருக்கும் பண தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். அநேக காரியங்களை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுத்தார் அல்லவா. அவைகள் எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி எறிதலான ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுக்க வேண்டும். நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. எதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, நம்ம என்ன செய்யணும், நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஒரு மேட்டிமையா நம்ம இருப்போம்னா ஆண்டவர் நிரப்ப முடியாது. நம்ம வெறுமையாக்கி தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நிரப்புவார். நம்முடைய பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சம்பவம் காணப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் எல்லாம் என்ன செய்யும், நீரூற்றினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. குடிக்க தண்ணி இல்லாம அந்த ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் என்ன செய்கிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அடுத்த நாளே அதே மாதிரி நடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படி அநேக சம்பவங்களே நம்முடைய வேதாமத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், தியானிக்க முடியும். ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் எப்படிலாம் நிரப்பினார். ஒரு விதவின் வீட்டில் ஆண்டவர் என்ன செய்தார், எண்ணெயினால
அவங்களுடைய அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு அந்த பாத்திரங்கள், எவ்வளவு பாத்திரத்தை அவங்க வெறுமையான பாத்திரங்களை வைத்தாங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய தேவன் இந்த வேளையில் நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை நீங்க நிச்சயமா நீங்க நிரப்புவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிரப்புவார். இந்த வேளையில கூட ஒரு கடைசி தருணம், ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொன்னீங்களே, என்னை நீங்க நிரப்பதான் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே சோர்ந்து போயிடாதீங்க, ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணராய் அவர் இருக்கிறார். எதையும் எல்லாவற்றையும் எப்படியும் நிரப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? இந்த வருஷ கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடைபெறலப்பா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படல ஆண்டவரே, நான் இதுக்காக ஜெபித்த ஆண்டவரே, நீங்க செய்யலப்பா, நீங்க செஞ்சுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு நன்றி எறிதலான ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஒருவேளை ஆவிக்குரிய நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம், அதையும் ஒரு வேளை நிறைவாகாமல் இருக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஊழியத்தின் பாதையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக, எப்படிதான் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திச்சார்னே சொல்லவே முடியாது. அவ்விதமாய் நம்ம மூலமாக நம்முடைய சபையிலிருந்து வருகிற காணிக்கைகள் மூலமாக அநேக மிஷனரி ஊழியங்களை எல்லாம் தாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம்ம யார்ட்டையுமே நம்ம போயிட்டு 5 பைசா தாங்கன்னு நம்ம கேட்கல, ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்ம மூலமாய் அநேகரை தாங்கும்படியாக, இவங்க தான் அவங்க தான் சொல்லல, அநேக மிஷனரிகள், அநேகர் யாரெல்லாம் இல்லைன்னு கேட்டு வராங்களோ எல்லாருக்குமே செய்வதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் போதுமானவராய். அப்போ நீங்க ஒவ்வொருவரும் அதுக்கு ஒரு காரணமாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட எல்லாரும் தலைகளை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியா எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசுவே, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் சொன்ன தேவன் ராஜா. ஆண்டவரே இந்த ராஜா அந்த இரவுல அப்பா, அந்த கடைசி இந்த வருஷத்தின் கடைசி மணி துளிகளுக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. என் இயேசுவே நீர் எங்களை நிரப்புங்க, எங்கள் சபையை நிரப்புங்கப்பா. ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயினால் எங்களை நிரப்புங்க, உடைய அபிஷேக தைலத்தினால நிரப்புங்கப்பா. இயேசுவே எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம சத்தத்தை உயர்த்தி, நிறைவான தேவன், ஹல்லேலூயா, அந்த நிறைவான தேவன் நமக்குள்ள கடந்து வரும் பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இன்னும் கொஞ்சம் உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஜேக்கப் கோஷி ஐயா அவர்களுடைய ஆராதனையை கேட்டிருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கலாம். அங்கே விசுவாசிங்களை பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ சத்தத்தை உயர்த்தி அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவர் வாய் திறக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உற்சாகமாக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதியில விருப்பம் உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஓ அவதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்களுக்கு எதெல்லாம் குறைவா இருக்கு, ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே வற்றாத நீரூற்றாய் நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ வல்லமை எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி மட்டும் நடத்தின எவனேசருக்கு நன்றி செலுத்தியோ. நன்றி 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 நன்றி. ஊற்றப்படுவீராக ஊற்றப்படுவீராக ஊற்றப்படுவீராக. ஆவியானவரே, இந்த கடைசி மணித்துளிகளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. புதிய வருடத்துக்கான புதிய பலனினால் எங்களை நிரப்புவீராக. புதிய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால நிரப்புவீராக. உம்முடைய வல்லமைகளினால நிரப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. யாரெல்லாம் சோர்ந்து போய் இந்த வேளையில வந்திருந்தாலும் ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ராஜா, நாங்கள் யாரும் வறுமையோடு இருக்கக்கூடாதப்பா, கடன்களோடு இருக்கக்கூடாது ராஜா. ஆம் ஆண்டவரே, எதிலும் ஆண்டவரே நாங்கள் மனசோர்வுகளோடு இருக்கக்கூடாது ராஜா. பலவீனங்களோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. முடிந்தவர்கள் நாம் எழும்பி நின்று ஹல்லேலூயா எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அக்னியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரை வரவேற்று நாம் யாவரும் அவருக்கு மகிமையை செலுத்தும் வண்ணமாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா உம்முடைய வல்லமையினால. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளையும் வரவிடுகிற நம்முடைய தேவன். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று வாக்களித்திருக்கிற நம்முடைய தேவன். ஓ, இந்த வேளையில ஹல்லேலூயா, கடைசி நேரத்துல ஆண்டவர் நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, பாஸ்டர் எடின்ரோ உங்களுடைய பாடல் என்னை நிரப்புங்கப்பா உங்களுடைய வல்லமையால. ஓ ஹல்லேலூயா. உண்மையாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம நிரப்புவார். ஹல்லேலூயா. Thank you thank you thank you. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க எல்லாரும். ஆமென் ஆமென். வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும். காட்சியை தொடுவோம் அற்புதம் பெறணும். ஆண்டவர் நம்மை சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வியாதிகளுக்கு விடுதலை, குஷ்டரோகங்களுக்கு சொஸ்தம். நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே ஆலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த நம்முடைய பெருமைகள் எல்லாம் அந்த வேளையில மாறுகிறது.
ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நம்முடைய தேவன் நிறைவான தேவன், அவர் வல்லமை பராக்கிரமம் உள்ளவர், அவர் மகிமை நிறைந்த தேவன், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். அவரிடத்துல கேளுங்க, கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா இந்த நம்பிக்கையால. ஆண்டவரே, எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் ஐயா, எல்லா வெறுமைகள் நிறைவாய் மாறட்டும் ஐயா. ஓ சத்ரகோரமா நன்றி. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால அக்கினியால, நஸ்ரேனாக இயேசுவின் நாமம். வல்லமையால ஓ ஆவியானவரை வரவேற்று, ஆமாண்டவரே, ஓ ஆவியானவர் உச்சப்படத்தான் வேண்டும் ஐயா. எங்களை நிரப்பி விடுங்க. எங்கள் சபையில நீங்க உச்சப்பட்டு விடுங்க ஐயா. ஓ எங்களை நிரப்பி விடுகிற கடைசி நேரத்துல தேவாவியினால் எங்களை நிரப்பிடுங்கப்பா. நஸ்ரேனாக இயேசுவின் நாமம். ஆண்டவரே, இதுவரைக்கும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளப்பா, இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படட்டும் ஐயா. இன்னும் உற்சாகத்தின் ஆவியினால எங்களை நிரப்புவீராக. தேவ வல்லமையினால. ஓ சத்ரவரமா நன்றி அப்பா. நன்றி, 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 நன்றி. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. Thank you, Holy Spirit, oh Lord. ஓ நன்றி ஆவியானவரே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை நிரப்புங்க. புதிய வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன், எங்களை நிரப்பி விடுங்க ராஜா. ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா இழப்புகள் மாறட்டும் ஐயா. எல்லா வெற்றிடங்கள் நிரப்பப்படட்டும் ஐயா. நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஐயா. ஓ நன்றி, 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 நன்றி. ஓ எல்லாருக்காக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம் ஐயா. கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பெருமைகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும் ஐயா. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. நம்முடைய தேவன் ஹalleluya. ஓ அவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் ஒளிந்து போகும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. நீங்கள் அப்படியே நீங்கள் தயவு செஞ்சு அமர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஹalleluya, ஹalleluya. நன்றி. வசனங்களை எழுத சொல்லியிருந்தோம். நம்முடைய யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் நீதிமொழிகள் 11 20 வரைக்கும் எழுத சொல்லியிருந்தோம். உற்சாகமுள்ள பிள்ளைகள் அநேக 2 சபைகளிலும் இந்த ஆண்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருணா வந்திருக்கீங்களா? நம்முடைய அன்பு போதகருடைய மனைவி சகோதரி அருணா மனாசே அவர்கள் முன் வந்து அந்த பரிசுகளை கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்குலாம் ரொம்ப லக்கு, ப்ரைஸ்லாம் நல்லா கிடச்சிது. இந்த வருஷம் எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை, வாங்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம், கண்டிப்பாக உங்களை உற்சாகப்படுத்த வாங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். இந்த நாளில்
சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கொடுத்துட்றோம். நீங்கள் அதை வேகமாக வாங்கி கொள்ளுங்கள். சகோதரர் சங்கீதா சிமியோன் வந்திருக்கீங்களா? சங்கீதா சிமியோன், சரி, ஓகே. சகோதரி சாராள், அவங்களும் வரல. பரமேஸ்வரி. சகோதரி ஷக்கிலா வந்திருக்கீங்களா? சகோதரி ஹரிணி, கோபி பிரதரோட மகள் ஹரிணி. எல்லாரும் கரங்களை தட்டுங்க, அம்மாட்ட வாங்கிக்கோங்க. யாராவது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சகோதரி பிரியா தருண். அடுத்ததாக பரிசு கொடுக்குற பாஸ்டர் அம்மாவுக்கு நம்ம கொடுத்துடலாம். எல்லோரும் நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி. அவங்க வந்து ஒரு அரசாங்க ஒரு ஹெட் நர்ஸ் அவங்க காணப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை எல்லாம் உற்சாகமாய் கரங்களை. சகோதரி ஏஞ்சலின் அவர்கள், இந்த நோட்டுக்குள்ளேயே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய். சகோதரி சூர்யா, அவங்களும் வரல. சகோதரி சக்தி ஜி, சக்தி கோபி பிரதருடைய மகள். அன்புமணி அம்மா, இந்த வயசுலலாம் அவங்க எழுதுறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம்தான். எல்லாரும் உற்சாகமாய். கை தட்டிட்டே இருக்கலாமே, நல்ல தூக்கலாம் போயிடும் உங்களுக்கு. போட்டோ எடுத்துக்க ரூபன் அட்டை கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 ஆலயத்திலையும் சேர்த்து முதலாவதாக இந்த தம்பி தான் முதல்ல. ரூபன் தம்பி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க உற்சாகப்படுத்து. சகோதரி பூங்கொடி அவர்கள், எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வயசுல கண்ணில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு மத்தியிலே எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்கள். சகோதரி உமாராணி கோபிநாத், ஓ, உற்சாகமாய் கரங்களை தட்டலாம். பிரதர் சேகர் தாஸ், ஷக்கிலா, சகோதரி ஷக்கிலா, அடுத்ததாக சகோதரி கோகுல் ஸ்ரீ ஜி, கோகுல் ஸ்ரீ. அடுத்ததாக நம்முடைய நொளம்பூர் சபையின் பிள்ளைகள். சகோதரி மோகனா கார்த்திக், சகோதரி சந்திரா, ஜாய் பிரிஸ்கிலா, இப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஜாய் பிரிஸ்கிலா. எல்லாரும் கரங்களை தட்டுங்க உற்சாகமாய்.
சகோதரி ஜெய்சிலி ரத்னம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். சகோதரி ஜெனிஃபர். சகோதரி ஜெசிஃபர். சகோதரி ஜெர்லின் வயலட். சகோதரி நிவேதா. சகோதரி திவ்ய தர்ஷினி. சகோதரி வைஷாலி. சகோதரி விமலா மதியழகன், சகோதரர் மதியழகன், 2 பேரும் ஒன்னாவே வந்து வாங்கிக்கிங்க. இருக்குமா? ஃபேமிலியா சகோதரர் மதியழகன், சகோதரி விமலா மதியழகன் ஒன்னா வாங்கிக்கோ. ஒன்னா வாங்கி இந்த பரிசுகளை அளித்த அருமையான பாஸ்டமாவுக்கு எல்லாம் உற்சாகம் கைத்தட்டுங்க. நிச்சயமாக அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், குடும்பங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒருவேளை இந்த எழுதாதவங்க யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி அவங்களையும் உற்சாகப்படுத்துவோம். வருகிற ஆண்டில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தேன், என் பேரை கூட சொல்லலை. பரவாயில்ல, நான் எழுதலை, இருந்தாலும் உற்சாகத்துக்காவது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், எனக்கு கொடுக்கல. பரவாயில்ல, என்ன மாதிரி வாங்காதவங்க எல்லாரும் சத்தமல்ல அலையில சொல்லுவோமா? நிச்சயமாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடையை, தரமான குடையை நம்முடைய பிராட்வேயில் உள்ள ஹக்கீம் பாய் அவங்க ஒரு இஸ்லாமிய நண்பர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அந்த அருமையான மகனுக்காக எல்லாரும் தோத்திரம் பண்ணுவோமா? அந்த பிறந்த நாளை ஆஸ்வதிக்க முடியாது, தோத்திரம் பண்ணுவோமா? அவர் இந்த ஆலயத்தின் முகாந்திரம் செய்கிற உதவிகளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா? உங்கள் எல்லாத்துக்கும், உங்களுடைய குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பரிசு பொருளான குடை மற்றும் வேறு என்ன உள்ள இருக்கீங்க கொடுத்துடலாம். கேலண்டர், ஒரு ஜெப எண்ணெயை கொடுக்கிறோம். வேகமாக வாங்க, பாஸ்டமாக சொல்லுவாங்க. அந்த பரிசு பொருட்கள், ஜெப எண்ணெயை எல்லாரும் இப்போ எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கே யார் உபயோகித்தாலும் தெய்வ வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை சுகமாக்கும் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரை தொழிலில், வருமானங்களில், வீடுகளில் ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. இந்த ஆலயத்தில் குடியிருக்கிற முகாந்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, செழிப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்காய், ஊழியத்துக்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை யாருக்காவது விட்டு போயிருந்தா நீங்கள் உடனே இந்த முடிவில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அந்த வேதாகமம் எழுதுனவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா? யாருக்காக விட்டுருக்குறாங்களா? யாருக்கு? சுவேதாவுக்கா? சரி, கொடுத்துருங்க. அது எடுத்துட்டு வாங்க. அந்த புக்கு எங்கே இருக்கு? கொடுத்துருங்க. இது எழுதலையா? அந்த சரி, முன்னால் வாமா, வாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் எழுதி கொடுவாங்க. முன்னால் வாங்க.
வேகமாக வாங்க. சுவேதா வாமா வா. யாராவது எழுதலைன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்கள். ஏதாவது அவசரத்தில் ஆமாம் கிடைக்கலன்னா வாங்க, வேகமாக வாமா வாங்க. சுவேதாவுக்கு பாஸ்டமாக கொடுப்பாங்க. எல்லாம் கைத்தட்டி எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தில் எழுதின எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். நிச்சயமாக அதோடைய ஆசீர்வாத பலன்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைப்பதாக. இந்த வேளையில் பாஸ்டமாக சொல்லுவாங்க, வேகமாக சொல்லுங்கள். அந்த குடைக்கு அதோடைய விலை அதிகம். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடியாகவே நாங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு 50 ரூபாய் என்ன பண்ணுங்க, அதற்காக கொடுங்கள். நாங்கள் இன்னும் அதோடு இணைந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேகமாக செயல்படுவோம். மணி 11:35. நம்ம 11:45 நம்ம புதிய ஆண்டுக்குள்ளதாக செல்ல வேண்டும். எல்லாரும் வேகமாக செயல்படுங்க. அந்த பேரை வாசிக்க நீங்கள் வரிசையாக வாருங்கள். இங்கேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்கும். முதல்ல நம்ம போதகர்கள் கொடுத்துடலாம். பாஸ்டர் மனாசே அவர்கள் அவர்கள் குடும்பமாக அவர்கள் குடும்பத்திற்கு அடுத்ததாக பிரதர் சுந்தரையா அவர்கள் குடும்பத்துக்கு. பாஸ்டர் அசோகன் அவர்கள் வரல. பிரதர் சிமியோன்னும் அவங்க வரல. அடுத்ததாக பிரதர் ஜெபராஜ் அவர்கள் குடும்பம். அடுத்ததாக அத்திப்பேட் சபையிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். மரியம்மா வரலையா? தாசன் வீட்டில் யாராவது வந்திருக்கீங்களா? அத்திப்பேட் தாசன் அவங்க. சகோதரி எப்சிபா எப்போ மூணையும் வாங்கி மார்த்தம்மா அவங்களுக்கு கொடு. சகோதரி ஷக்கீலா வாங்க. சகோதரி ரெபேக்கா ஐசக் அவர்கள் குடும்பம். சகோதரி மன்னிக்கவும் சகோதரன் தருண் பிரியா. சகோதரி ஏஞ்சல் அவர்கள் குடும்பம். தம்பி வாங்க. சகோதரர் சதீஷ் வந்திருக்கீங்களா? வாங்க பிரதர் வாங்க. சகோதரி வயலட் அம்மா வந்திருக்கீங்களா? அத்திப்பேட் சகோதரி வயலட். சகோதரி வள்ளி. சகோதரி வள்ளி. மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் குடும்பம். ராஜேஷ் வளர்மதி அவர்கள் குடும்பம். அன்புமணி அம்மா அவர்கள் குடும்பம். சாந்தாமணி அவர்கள் குடும்பம். சகோதரர் எட்வின் அவர்கள் குடும்பம். மஞ்சள் அம்மா வரல. ஜீவமணி அம்மா அந்த பாட்டிமா எங்க? ஜீவமணி அம்மா யாராவது வாங்கினாலும் வாங்கிக்கிங்க. அம்மா ஜீவமணி அம்மா அங்கே கொடுத்துடலாம்ப்பா அந்த அம்மாவுக்கு. சகோதரி பூங்கொடி அவர்கள் குடும்பம். சுஷில் அம்மா அவர்கள் குடும்பம்.
கொஞ்சம் கைதான் தட்டலாமே. சுஷில் அம்மா யாரா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சுஷில் அம்மா சுஷில் அம்மா கொடுத்தாச்சு. ஓகே. சகோதரி உமா, அடுத்தது புஷ்பா அம்மா குடும்பம். புஷ்பா அம்மா, ஷாம்லம்மா குடும்பம். சகோதரி சூர்யா அவங்க குடும்பம், அவங்க வரல இன்னைக்கு. பிரதர் கோபிநாத் அவர்கள் குடும்பம், ஃபேமிலியா வந்து வாங்கிக்கலாம். சகோதரர் சேகர் அவர்கள், சகோதரி ரேச்சல் அவர்கள் குடும்பம். பிரதர் வாங்க. அத்திப்பேட்டில் வேற யாருக்காவது விட்டுருந்தா கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. தாராளமா நீங்க கை தூக்கி காட்டுங்க, தயவு செஞ்சு கரங்களை உயர்த்தி. சரி, ஓகே. சரி, நம்ம அடுத்தது நொளம்பூர் போயிடலாம். பிரதர் ரத்னம் அவர்கள் குடும்பம், வேளாங்கண்ணி அம்மா அவர்கள் குடும்பம், கௌரி அம்மா அவர்கள் குடும்பம், மல்லிகா அம்மா அவர்கள் குடும்பம், மல்லிகா அம்மா அவர்கள் குடும்பம், ஜோதிமணி அம்மா, எல்லாரும் இந்த தாயாரோட வீடு கட்டப்படணும்ட்டு எல்லாரும் கரங்களே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லலாம். சகோதரி யோவன்னாள் அவர்கள் குடும்பம், மைக்கேல் மூர்த்தியே அவர்கள் குடும்பம், சகோதரர் மத்திய அழகன் அவர்கள் குடும்பம், பாக்கியமதி அம்மா அவங்கள் குடும்பம், சகோதரி திவ்யா அவர்கள் குடும்பம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, நம்ம ஆண்டவர் ஆராதனைக்குள்ள போகணும். சகோதரி சரளா அவர்கள் குடும்பம், சகோதரி வைஷாலி அவர்கள் குடும்பம், சகோதரி மோகனா கார்த்திக், சகோதரர் பாபு மதுரவாயில் அவர்கள் குடும்பம், சகோதரர் ஜெய்பா அவர்கள் குடும்பம், ஞான சௌந்தரியம்மா, சகோதரி வசந்தி அவர்கள் குடும்பம், பிலிப்பியா வரல. ஆலின் அம்மா வந்திருக்கீங்களா? சகோதரி இலா அவர்கள் குடும்பம், சகோதரி பாரதி அவர்கள் குடும்பம். வேற யாராவது விட்டுருக்குமா தெலுங்குல? நீங்கள் நம்ம அத்திப்பேட் சபையில தெலுங்கு சகோதர குடும்பம். ஏனென்றால் அவங்களுடைய பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நமக்கு சொல்ல தெரியல. மேரி, சகோதரி மேரி அவர்கள் குடும்பம். வேற யாருக்காவது விட்டுருக்கா? பிரதர் சிமியோன் அவர்கள் குடும்பம். அடுத்த வருஷம் நிறைய இந்த மாதிரி 2 மடங்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரணும். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். சில பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்.
கர்த்தர் நல்லவர். அந்த திருமணங்களை ஆண்டவர் ஆசீர்வதி. யாராவது விட்டுருக்குங்க? யாராவது நாங்கள் விட்டுட்டோமா? யாராவது விட்டுட்டோமா? ஓகே. பிரதர் ஜெபராஜ் அவர்கள் குடும்பம். வேற யாராச்சும்? சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த தேவைகள் எல்லாம் அருமையாய் ஆண்டவர் நமக்கு சந்தித்தார். அந்த வாங்கம்மா, வாங்க. அந்த வயசான அம்மா, சரி அங்கே கொடுத்து விட்டுருங்க, கொடுத்து. சரி. தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துல எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்தோமோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொடுத்தார். தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்கள். வருகிற வருஷத்தை கர்த்தர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருக்காவது விட்டு இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். நம்ம இணைந்து செயல்படுவோம். இது யார் இது? இந்த வசன போட்டிக்கு சிமியோன் சங்கீதா. முன்னால் வாங்க, வேகமாக வாங்க. இது வாங்கிட்டு போயிடுங்க. வேதாகமம் எழுதுனதை வாங்க, தயவு செய்து வாங்க. வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த அந்த பகுதி நிறைவு பெறும். வேகமாய் வாருங்கள். வா. வா வா நீ வா வா வா. எல்லாம் உற்சாகமாக நம்முடைய கரங்களை தட்டுவோம். வேதாகமத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க. பல வேலைகள் மத்தியில் ஆண்டு ஆஸ்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாய் செயல்படுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கைகள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. சில குறிப்புகளுக்காக இப்போ நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து விட்டு புதிய ஆண்டை நம்ம வரவேற்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? பக்கத்தில் அவங்கள தூங்கினா என்ன செஞ்சிருங்க, தட்டி எழுப்பிடுங்க. ஆமாம், சகோதரர் பாபு முன்னால் வாங்க. மதுரவாயில் முன்னால் வாங்க. உங்களுக்கான பரிசு பொருளை தயவு செய்து என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க. வாங்க, முன்னால் வாங்க, வாங்க. ஆ, யாராவது விட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி காண்பி.